பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக் ஆகியோர் வந்து 13க்கு மேலாகவும் இல்லாட்டி 13 பொருத்தமில்லை என்ற வகையிலான கருத்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். உண்மையிலே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்றது இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் ஒரு வடக்கினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களுடைய பிரதிநிதி என்ற வகையிலே இந்த அவர்கள் இருவருடைய கருத்து தொடர்பிலே உங்களுடைய நான் வடக்கென்று சொல்ல மாட்டேன். தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவன் என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நாங்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட நேரத்தில் வடகிழக்கு மலையகம் உள்ளடங்களாக தமிழ் பேசும் மக்கள் என்ற ஒரு கோஷத்தை இலக்கத்தான் நாங்கள் முன்வச்சு எங்களோட போராட்டத்தை தொடங்கினாங்க. அப்புறம் இடையில் அந்த போராட்டம் தவறான வழிநடத்தல்கள், அணுகுமுறைகள் காரணமாக அது பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டது. இந்த நேரத்தில் தான் எங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைச்சது. அதை முதல்ல எல்லாரும் ஏற்றுக்கொண்டவர். அப்புறம் துரவஷ்டவசமாக எல்லாரும் இபிடிபியை தவிர பொதுவாக எல்லாரும் அதை நிராகரித்தவர். இபிடிபி வெளிப்படையாக இதான் எங்களோட மக்களுக்கான ஒரு மார்க்கமாக, ஒரு தீர்வாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்டையிலிருந்து சொல்லி வந்தது. இப்போ கூட கேள்வியில் இங்கே வட இலங்கைக்கு 3 தலைவர்கள் என்று சொல்லிக்கல இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டி கூட இருக்கின்ற முன்னணி முக்கியமான தலைவர்கள் வந்தவர். ஒன்று ரணில் விக்ரமசிங்க, 2வது சஜித் பிரேமதாச, 3வது அனுரகுமார திசாநாயக்க. ஒரு தமிழ் பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுறவர்கள் எல்லாம் அவைகிட்ட போய் கேட்கினோம் 13 தெரிவிகளா, காவாசியா, அரைவாசியா, முக்காவாசியா, முழுவாசியா தெரிவியலாண்டெல்லாம் ஒரு வெக்கக்கட்டத்தனமாக அவர்கள் கதைக்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுக்கு அது ஏற்கனவே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் அது எங்களோட கைக்கு கிடைச்சது. அதை நாங்கள் பயன்படுத்த இல்லை. அது யாருடைய தவறு? இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம். அவர்கள் தங்களோட நலன்களில் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்க்கணும். நாங்கள்லாம் எங்களோட மக்களுடைய நலன்களை முன்னிறுத்தி எங்களோட பிரச்சனைகளை அணுகியிருக்க வரும். ஆனால் இங்கே புண்ணுக்கு வெளியா மருந்துக்கு வெளியாண்டால் இந்த தமிழ் அரசியல் எல்லாம் மருந்துக்கு வெளியேண்ட ஒரு சீலாப அரசியலை முன்னெடுத்து சென்றது தான் எங்களோட மக்களுக்கான ஒரு சாபக்கேடாக இருந்தாலும் சரி, இன்றைக்காவது அவர்கள் இதுக்கு வந்திருக்கின்றார்கள் என்றதை பார்க்கலாம். ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அன்றைக்கு எதிர்கேக்கலையும் சரி, இன்றைக்கு ஆதரிக்கலையும் சரி, அவைகிட்ட உண்மைத்தன்மை இருக்குமென்றது எனக்கு சந்தேகம். நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய காலத்திலே இவ்வாறான ஒரு ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக போட்டியிட்ட பொழுது அந்த நேரத்திலே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்ததாக கருதுகிறீர்கள்? என்னுடைய அனுபவம், அதாவது பொதுவாக தமிழருடைய தரப்பில் அரசுகளோட கூடிக்குழாவுறது, ஆனால் பிறகு கடைசியில் சொல்கிறது அரசாங்கமாக மாற்றி போட்டுதுண்டு. ஆனால் இப்போ மலையக தலைவர்கள், அதே நேரத்தில் முஸ்லீம் மக்களுடைய தலைவர்கள் அரசுகளோட கூடிக்குழாவினாலும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணன்றதை போல அவர்கள் பிரச்சனைகளை தீருகின்ற வகையில் அணுகினபடியினால்தான் அவர்களுக்கு அது வெற்றி அளிச்சிருக்கு. ஆனால் துரவஷ்டவசமாக தமிழ் தலைமைகள், பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் பிரச்சனையை தீரா பிரச்சனையாக வச்சிருக்கணுமென்ற வகையில் அணுகைக்கில் இதெல்லாம் யதார்த்தம், இதான் நடக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்திய அரசாங்கம் அப்படி பண்ணிட்டது, இலங்கை அரசாங்கம் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். சும்மா ஒரு பொம்மாத்து, தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிற விடயம். இலங்கை அரசாங்கமாக இருக்கலாம், இந்திய அரசாங்கமாக இருக்கலாம், அவர்கள் தங்கட நலன்களில் இருந்தோண்டான் பிரச்சனையை பார்ப்பினோம். இதெல்லாம் நீண்ட காலமாக சொல்லி வரதில் தான் நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிவார். இப்போ நாங்கள்லாம் எங்களோட மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி இந்த பிரச்சனையில் அணுக வேணும். இப்போ நீங்கள் சொன்னீங்கள் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு முழு ஆதரவு
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சகலர் பொதுவாக தமிழ் முஸ்லீம் எல்லா கட்சிகளும் மைத்திரிபால சின்னக்காவுக்கு ஆதரவாக தான் சொன்னவர். ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டுச்சினோம். ஆனால் தமிழ் மக்களுடைய தலைவர்களாலேயும் தீர்க்க முடியலை. அவைகளுக்கு அந்த அக்கறை இல்லை. அதாவது பிரச்சனையை பிரச்சனையாக வச்சிருக்கணுமென்றதும் மற்ற ஆற்றல் இல்லை என்றதான் அர்த்தம். அதில் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நாங்கள் ஃபோட்டோ விட்டுருக்கிறோம். இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு. அன்றைக்கு நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு போய் கேட்கணும் என்ன, அரைவாசி தெருவியலா, காவாசியா, முக்காவாசியா, முழுவாசியா தெருவியல் என்றால் அன்றைக்கு எங்களுக்கு கிடைக்க நாங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளன்றது போல அன்றைக்கு நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு உங்கள்கிட்ட கூட இந்த கேள்வி வந்திருக்கா. இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்றது கருத்து எவ்வாறான பார்வையில் இருக்குது? அது ஒரு பொய்யான இதுதான். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், பிரபாகரன் வந்து என் மேலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பயம் காரணமாக தான் டிஎன்ஏன்றதை கட்டினார். அண்டையில் தான் நான் எத்தான் சொல்லி வந்தேன். என் மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாகத்தான் டிஎன்ஏ கட்டினது பலோத்காரமாக. அதாவது இந்த ஒரு சாக்கு மூட்டைக்குள்ள கிழங்குகளை போட்டு கட்டி விட்ட மாதிரி கட்டி விட்டு போட்டு ஆள் போயிட்டார். கட்டு கலண்டா கிழங்குகள் எல்லாம் என்ன செய்யும், கிழங்குகள் எல்லாம் தங்கட பாட்டையில் உருண்டோடும். அதான் நடந்தது. இப்போ திருப்பி தேர்தல் வரப்போகுது. அப்போ ஐக்கியம் என்று சொன்னால் தான் மக்கள் வாக்களிக்கணும். அப்போ இன்றைக்கு அதே கோஷத்தோடு விரையினோம். உலகத்துக்கு காட்ட வேணும், சர்வதேச நாடு பூந்து பார்க்குது, குனிஞ்சு பார்க்குது, சொல்லி பார்க்குது என்று சொல்லலாம். அதில் தென்னிலங்கையை காட்ட வேணும். கடந்த 50 வருஷங்களாக தமிழ் மக்களுடைய ஐக்கியத்தை காட்டி என்ன செய்தது? அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள், இடம்பெயர்வுகளை தவிர வேறொன்றும் காணையில். ஆனால் பிரபாகரன் ஒரு புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்ல ஒரு அலுவலை செய்திருக்கார். பிரச்சனையை உருவாக்கினபடியால் இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களோட மக்கள் போய் அங்கே நல்லா வாழினோம். போனாக்களில் பெரும்பான்மையானாக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் நல்லா வாழினோம். அதுக்கு பிரபாகரனுக்கு அவையில் கொடுத்து வச்சிருக்கவர் இல்லை, பிரபாகரன் அவியலுக்கு கொடுத்து வச்சிருக்கவர், அவியல் பிரபாகரனுக்கு கொடுத்து வச்சிருக்கவர். அப்படி எடுக்க முடியல. மோடி அவர்களும் பதவியேற்பு விழாவில் சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இலங்கைக்கு மோடி அவர்களை வரவழைத்ததாக அழைப்பு விடுத்தார். எவ்வாறான அபிவிருத்திகள் நடந்ததற்கான அழைப்பு? அவைகளுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருக்குது. இப்போ மோடி அவர்களும் ஜெய்சங்கர் அவர்களும் தங்களோட நிலப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். வெளிப்படையான இதில் கேள்வி, அதாவது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பிரச்சனை. நீங்கள் என்னென்று ரஷ்யாவிட்ட என்ன வாங்குறீர்கள், என்னென்று நெருக்கமாக போறீர்கள், அப்புறம் எங்களை அமெரிக்காவோட உறவு வச்சிருக்கிறீர்கள். அது மாதிரி தான் எங்கள் நாட்டிலையும் மக்களுக்கு எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை செய்து கொள்வோம். ஆனால் இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் தளம் அமைய இடம் கொடுக்க மாட்டோம்ன்றதில் நான் தெளிவாக இருக்கிறேன். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டுக்கான தளம் கொடுக்க மாட்டோம். மற்றபடி எங்களோட நாடு, எங்களோட மக்கள் அதை முன்னிலைப்படுத்தி தான் எங்களோட அணுகுமுறைகள், உறவுகள் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த முறை அவர் கழிச்ச விடயங்களில் நான் அறிஞ்ச விடயம், இந்த ரினவபிள் எனர்ஜி என்றால் புதுப்பிக்கத்தக்க சக்தி. அப்போ இந்தியா எவ்வளவும் தாங்கள் பக்கம் நாடுகளில் வாங்குறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ அதை நாங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு கூடாக எங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்குது, நிரம்ப வேலை வாய்ப்பு கிடைக்குது, ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள், அந்நிய செலவாணிகள் கிடைக்குது. மின்சாரத்தை கூட நாங்கள் இன்னும் இதை குறைக்கலாம். இது மின்சாரத்தினுடைய கட்டணங்களை கூட குறைக்கலாம். அது இன்னும் எங்களோட மக்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மற்ற இங்கே முதலீட்டாளர்களை வரவழைச்சிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பொறுத்த வகையில் இந்தியாவோட ஒரு நல்ல நெருக்கமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறேன். சரிதானே? 5% கூட செலவழிக்கிறது எதிர்கட்சி தலைவர் வந்து இல்லை, அவர் என்னத்தை சொன்னாரோ எனக்கு தெரியாது. அவர் எதிர்கட்சி தான், நீங்களாம் சொல்லி போட்டீர்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எதிர்கட்சிகள் இங்கே எதிரி கட்சிகளாக தான் இலங்கையில் நடந்து கொள்வது.
அந்த வகையில் இவர் அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் திட்டங்கள் எல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. அநேகமாக வார மாதம் நடுப்பகுதியில் ஓரளவுக்கு தொடங்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் என்ன சொல்றீங்க? கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனக்கு அது தெரிய இல்லை. அது தேர்தல் வந்தால் அது எதிர்கொள்ள வேணுமென்றதான் என்னுடைய நிலப்பாடு. காலாக்கிரமத்துக்கெல்லாம் தேர்தல் நடக்க வேணுமென்றது தான். அவர் அதுலேருந்து இதுவரை அப்படி அதுலேருந்து வேறு சிந்தனையில் இருக்கிற மாதிரி தெரிய இல்லை. அவர் பொதுவாக எடுக்கிற நடவடிக்கைகள், பெரும்பான்மையான நடவடிக்கைகள் சரியானதாகத்தான் இதுவரை இருந்திருக்குது. நாங்களாம் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் போயிட்டோம். நான் சொன்னது போல் இந்த நாடு ஒரு பொருளாதார ரீதியாக பாதாளத்தில் விழுந்த நேரத்தில் துணிவோடு முன்வந்து பொருட்படுத்துகிறவர் பிரேக் டவுன் வாகனம்னா ஓட முடியாத, செயல்பட முடியாத வாகனத்தை பொருட்படுத்திருக்கிறேன். கவிஞருக்கும் கேட்குறது நகதைக்கிறேன் ஒரு பொருட்படுத்திருக்கிறேன். அதில் பற்றி ஒரு கட் போட்டு விட்டுருக்கேன் கவிஞர். அப்போ அப்படி ஒரு வாகனத்தை பொருட்படுத்துறது. அதுக்கு இன்றைக்கு சில்லை போட்டு என்ஜினை திருத்தி பெட்ரோலை ஊற்றி ஓட விட்டுருக்கிறேன் 2 வருஷத்துக்கு. நாங்கள் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு அவரோட சேர்ந்து பயணித்தால் இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த வாகனத்துக்கு டிங்கர் வேலை செய்ய வேண்டி இருக்குது, பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்குது, வயரிங் செய்ய வேண்டி இருக்குது, மற்ற ஃபைன் டியூன், இன்ஜினாக ஃபைன் டியூன். அப்போ இன்னும் 2 வருஷமாவது அவருக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு தரமான வாகனம் கிடைக்கும். இப்போ நான் முந்தின நாள் கடைசியாக அவரை சந்திக்கல இப்போ கேள்விப்பட்டேன்னா இந்த IMF வந்து 2வது இதுக்கும் பெரும்பாலும் முணங்கிட்டேன். 2வது கட்டத்துக்கு முணங்கி இருக்கேன். ஆனால் எல்லாரும் நாட்டில் அவரை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் என்ன சொன்னவ, எங்களுக்கு IMF தேவையில்லை, IMF அது செய்யும் இது செய்யும்ண்டு. ஆனால் IMFட்ட போனால் நாங்கள் கடன் வாங்க போனால் கடன்தாரவன் பல நிதி நிபந்தனைகளை விதிப்பான். நாங்களும் அதுக்குள்ள சொல்லிச்சு கொண்டு எங்கட நாட்டை எங்கட மக்களை பாதுகாத்து முன்னுக்கு கொண்டு போவோம். அதை இவர் செய்கிறாருன்னு நான் நம்புகிறேன்.